வணக்க நண்பர்களே! மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில நண்பர்கள், "சார் நான் கிளியரிங் செக் போட்டேன். 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. ஆனா கிரெடிட் ஆகல. ஏன் சார் இப்படி டிலே ஆகுது? என்ன காரணம்?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலா அந்த செக்கையோ, அந்த செலானையோ பார்க்காம, என்ன காரணம் அப்படின்னு என்னாலயும் சொல்ல முடியாது. பார்க்காம எப்படி சொல்ல முடியும்? என்ன தவறுன்னு? சொல்ல முடியாது. ஆனா, கிரெடிட் ஆகாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. அந்த காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க அத நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு காரணம், இப்ப நம்ம கிளியரிங் போய் அந்த கிளியரிங் பாக்ஸ்ல செக்க போடுவோம். பொதுவா எல்லா பிரான்ச்லயும் கிளியரிங் பாக்ஸ் இருக்கும். அந்த கிளியரிங் பாக்ஸ்ல வந்து கிளியரிங் செக்க போட்டுட்டு வந்துருவோம் நம்ம. அவங்க டெய்லி கிளியரிங் அனுப்பும்போது, சப்போஸ் இன்னைக்கு போயி 2 மணிக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கங்க கிளியரிங் செக்க. அவங்க அதுக்கு முன்னாலே அது கிளியரிங் எடுத்துட்டு இருந்தா, அத இன்னைக்கு எடுக்க மாட்டாங்க அவங்க. இன்னைக்கு கிளியரிங்ல உங்க செக்க சேர்த்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னாகும், நாளைக்கு தான் கிளியரிங்ல அந்த செக்க சேர்த்துவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் 4 நாளைக்கு கிரெடிட் ஆகும். ஸோ 3 நாள் ஆயிரும். ஆச்சுங்களா? ஸோ இதனால டிலே ஆகுறதுக்கு சான்ஸு உண்டு. 2வது சான்ஸ் என்னன்னா, இந்த கிளியரிங் செக்க அவங்க அனுப்பாமயே இருந்திருக்கலாம். கிளியரிங் செக்ல ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கலாம். சலான்ல ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கலாம். ஏதோ தவறு இருக்கிறதுனால அந்த கிளியரிங் செக்க அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு அத அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க வந்தா அவங்க உங்ககிட்ட குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளியரிங் செக்க எடுக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால கிளியரிங் செக் கிரெடிட் ஆகாமயும் இருக்கலாம். அதனாலயும் டிலே ஆகலாம். 3வது 3வது ரீசன் என்னன்னா, கிளியரிங் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. பட்டு கிளியர் ஆகாம அந்த செக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். கிளியரிங் செக்கு பாஸ் ஆகாம ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ, உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகாது. அந்த செக்க அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க வந்ததும் உங்களுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்க வச்சிருப்பாங்க. ஸோ, இந்த 3 காரணம் தான் மெயின் ரீசன். இந்த 3 ரீசன் தான் மெயின். மத்ததுக்கெல்லாம் அது எப்படியும் போயிரும். கிரெடிட் ஆயிரும். இந்த 3 காரணங்கள் தான் மெயினான காரணங்கள். இதனால தான் உங்களுக்கு அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகாம இருக்கலாம். கிரெடிட் ஆகுறதுக்கு டிலே ஆகலாம். இது மாரி ஆகலாம். ஸோ, நீங்க ஒரு 3 நாள் பார்த்துட்டு 4வது நாள் 4வது நாள் நீங்க கவுண்டர் ஃபைல் எடுத்துக்கிட்டு உங்க கவுண்டர் ஃபைல் இருக்கும் இல்லையா? கிளியரிங் போடும்போது கவுண்டர் ஃபைல் கையில வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த கவுண்டர் ஃபைல் எடுத்துட்டு, நீங்க பிரான்ச்சுக்கு போயி என்னான்னு விசாரிச்சுங்க. செக் ரிட்டர்ன் ஆச்சா? அல்லது செக் எடுக்கிறதுக்கு டிலே பண்ணிட்டாங்களா? அல்லது செக்க அனுப்ப முடியாம ஏதோ ஃபால்ட் இருக்கா? என்னான்ட்டு அவங்கள போய் கேட்டீங்கன்னா, அவங்க பார்த்து அத சொல்லிருவாங்க. ஸோ, டிலே ஆகும்போது நீங்க ஒரு 4 நாள் பாருங்க. அதுக்கு மேல டிலே ஆச்சுன்னா, நீங்க பிரான்ச் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. ஸோ, இத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.